ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீட்டில் இல்லத்தரசி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்னதான் வீட்டை க்ளீன் பண்ணி வச்சாலும் எல்லாரும் குப்பையாக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இதுக்கு எதுக்கு க்ளீன் பண்ணணும், அப்படியே இருக்கட்டும்னு சும்மா இருந்தா, என்ன வீடு இப்படி குப்பையா இருக்கு, நீ க்ளீன் பண்ணலையா, வீட்டில் சும்மா தானே இருக்க, வீட்டை இப்படியே வச்சிருப்பேன்னு கேட்குறாங்க. எனக்கு புரியலை. எடுத்ததை எடுத்த இடத்துல வைங்க. வீடு நீட் அண்டு க்ளீனாக இருக்கணும்னு சொன்னால், என் வீட்டில் என்னால் என் இஷ்டத்துக்கு வாழக்கூட முடியலன்னு டயலாக் பேசுறது. சரி, இஷ்டத்துக்கு வாழட்டும்னு அப்படியே விட்டா வீட்டை நீட்டாக வைக்க மாட்டியான்னு கத்துறது. இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை உங்களுக்கும் நடக்குதா? ஸோ இல்லத்தரசியுடைய நினைவு. ஸோ அவங்க இப்படி தான் யோசிப்பாங்க எல்லார் வீட்லேயும். ஸோ அதுக்காக இது சொன்னேன், ஓகேங்களா? ஸோ பகைவனே இல்லாமல் இருப்பது எப்படி? நிறைய விஷயங்களில் நமக்கு நிறைய லாஸ் கிடச்சிருக்கும். ஸோ ஃபீலிங்ஸ், அதனால் ஸோ அதுக்காக அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும் இங்கே மாற போகிறதில்ல. போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ பகைவனே இல்லாமல் இருப்பது எப்படி? சில விஷயங்களை ஜீரணிக்கணும், சில விஷயங்களை அலட்சியப்படுத்த வேண்டும். பெற்ற பிள்ளை ஒரு தவறு செய்துவிட்டால் அதை ஜீரணித்து பிள்ளையை திருத்து. அடுத்தவன் உன்னை பற்றி அவதூறு பேசினால் அதை அலட்சியப்படுத்து. கத்தரிக்காயை ஜீரணி, அதன் காம்பை அலட்சியப்படுத்து. மாறாக காம்பை ஜீரணிக்க முயன்றால் ஜீரணமாகாது. காயை அலட்சியப்படுத்தினால் பசி அடங்காது. போனால் போகட்டும் போடா என்பது ஒரு பொது தத்துவம் நண்பா. ஸோ எதிர்வினை அற்ற வெளியில் தாங்கும் கரங்கள் இல்லாத போது அழுவதற்கு ஒன்றுமில்லை, புலம்ப ஒன்றுமில்லை. காலையில் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி யோசித்து கொண்டு தூங்க போனார்கள் மனிதர்கள். எதிர்வினையற்ற வெளியில் பந்தை எறிகிற தைரியம் யாருக்கும் இல்லை. எவரையும் எக்கணமும் எதற்காகவும் சார்ந்திருக்காதே. வெளிச்சம் இல்லையேல் நிழல் கூட துணைக்கு வராது. எல்லாருக்குள்ளும் இது ஒலித்து கொண்டே இருக்கிறது. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று தெரியவில்லை. அப்படி என்ன செய்து விட்டேன்? சிறந்தது வருவதற்கு முன் சில காலம் நீங்கள் சிதைந்து போக வேண்டும். உன்னை தூக்கி எறிந்தவர்களை எண்ணி தூங்காமல் இரு. ஆம், அவர்களின் தூக்கம் பறிபோகும் அளவிற்கு நீ சாதிக்கும் வரை உன் தூக்கத்தை தூக்கி எறி. நேற்றைய சண்டை உங்களுடைய இன்றைய உரையாடலை நிறுத்தவில்லை என்றால் நீங்கள் உண்மையான ஒரு உறவில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பியிருக்காத, ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பியிருக்காத. பலவீனங்களை பட்டியலிடாதீர்கள். அறிவுரைகள் அள்ளி வழங்க 1000 பேர் ஓடி வருவாங்க. கவலைகளை காட்டிக்கொள்ளாதீங்க. கைகுட்டி சிரிக்க கோடி பேர் ஓடி வருவாங்க. துயரங்களை வெளிக்காட்டாத. தேய்ச்சி விட யாரும் வரமாட்டாங்க. வாழ வழி இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பாத. நீங்கள் பயணித்து கொண்டிருப்பதுதான் உங்கள் வாழ்க்கை என்று முன்னேறுங்கள். வாழ்க்கை எதெல்லாம் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாம் என்று நம்மையே சொல்ல வைத்து விடுகிறது இந்த வாழ்க்கை. உன்னை தாண்டி உன் மனதை காயப்படுத்த ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கும்போது அதையும் தாண்டி உன் மனதை சந்தோஷப்படுத்த உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டாமா நண்பா? ஸோ மகன் இல்லாத வீடுகளில் மருமகனே மகனாகிறான். மகள் இல்லாத வீடுகளில் மருமகள் ஒருபோதும் மகளாவதில்லை. ஸோ நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ அல்லது உன் படிப்பிலோ அல்லது உன் பணத்திலோ அல்லது உன் அறிவிலோ அல்லது உன் புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில் தான் உள்ளது. எப்படி பாருங்க, எப்படி மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில் தான் உள்ளது. காலை எழுகிறேன், வேலைக்கு செல்ல மனமில்லை. மாலை வருகிறேன், வேலை முடிந்ததும் நிம்மதி இல்லை. தூங்க நினைக்கிறேன், தூக்கமும் வரவில்லை. தூக்கம் வந்தாலும்
ஏக்கம் அதை விடவில்லை. அயராது உழைக்கிறேன், வாழ்க்கையும் மாறவில்லை. அழுதும் பார்க்கிறேன், கண்ணிலும் நீரில்லை. இறந்த காலத்தை நினைத்து வருந்துகிறேன். இப்படி வாழ்க்கை முடியுமோ என புலம்புகிறேன். தினமும் வாழ்க்கையின் மனநிலை இப்படித்தான் இருக்கின்றது எல்லோருக்கும். உண்மையா இல்லையா? எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவரின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. முன்னால் விழுந்த முடியை காதிற்கு பின்னால் தள்ளிவிட்டு, கலைந்த முடியை கையால் சரி செய்து, வியர்வையால் விழுந்த பொட்டை மீண்டும் எடுத்து ஒட்டிக்கொள்வதே ஒரு நாளில் எனக்காய் செலவிட்ட அதிகபட்ச நேரம். உயர நினைக்கும் போது யாரும் இல்லை என வருந்தாதே. உன் பலமே நீ தனித்து நிற்பதுதான். உடம்பு படுத்திவிட்டால் உயிருக்கு இங்கு மரியாதை இல்லை. உயிர் பிரிந்து விட்டால் உடலுக்கு இங்கு மரியாதை இல்லை. எல்லாமே நடமாடும் வரையில்தான். உயிரோடு இருக்கும்போது எதுக்கு இத்தனை ஆட்டங்கள் பாட்டங்கள்? கருணையோட மகிழ்ச்சியா எல்லோரோடும் சந்தோஷமாக செலவழிப்பது தானே நல்லது. எவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இப்போ மீன் செத்தா கொஞ்ச நாளில் கருவாடு ஆகிடுது. அதை வாங்குறதுக்கு பல பேர் கியூவில் நிற்கிறாங்க. நாம இருந்தா அதை வாங்கிட்டு போக யார் இருக்கா? ஒருத்தனும் வரமாட்டான். எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? உயிரோடு இருக்கும்போதே கருணையான நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிட்டு போகிறதானே சந்தோஷம். என் தந்தை அப்படித்தான், என் தாய் அப்படித்தான், என் அண்ணன் அப்படித்தான், என் தமக்கை அப்படித்தான். நீ அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள் என கூறும் கணவனுக்கு நான் அவனை தான் திருமணம் செய்தேன், அவன் குடும்பத்தை இல்லை என்பது என்றுதான் விளங்கும். துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழிகாட்டும். தடைகளை தகர்த்தெறிந்து உன்னால் முடியும் என நம்பு. பயத்தை உதறி நம்பிக்கை விதையை விதை. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதி இல்லாததை பற்றி யோசித்து நம்முடைய நிம்மதியை இழந்துவிடக் கூடாது. அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் எடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறை கூறதான் போகிறது. உங்களுக்கு பிடித்ததை போலவே இருந்துவிட்டு போங்கள் நண்பா. நீ எதையும் சாதிக்கலனாலும் பரவாயில்ல நண்பா. ஆனா சாதிக்க எந்த முயற்சி எடுக்காம இருந்துடாத. அதை மட்டும் நீ இப்போ போடுற எஃபர்ட் தான் அடுத்து 30-40 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாஸ் பண்ணினா உன் லைஃப் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகும். இருக்க இருக்க இன்னும் நீ மேன்மேலும் வளர்ந்துட்டே போகலாம். விட்டுறாதீங்க. எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு. ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோவென்று போனவர்களும் உண்டு. ஏனென்று தெரியவில்லை, வழிகளை தரக்கூடிய உறவுகளையே அந்த கடவுள் நம் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நீ தேடவில்லை என்பதே உண்மை. 1000 முகமுடிகள் இன்று உங்கள் முகத்தை மறைக்கின்றன. ஆனால் அவற்றின் கீழ் ஒரு குழந்தை ஒரு காலத்தில் தான் வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கைக்கு ஏங்கி அழுகிறது. வாழ்க்கையில் நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் அதிர்ஷ்டசாலிகளுக்கு சிறந்ததாகவும் துரதிர்ஷ்டசாலிகளுக்கு மோசமானதாகவும் இருக்கும். இத்தனை கஷ்டங்களுக்கும் பின்னும் வாழ்க்கை நகர்கின்றது என்றால் ஒரே காரணம்தான், எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை. ஒரு வழி பாதையில் உன் இருவழி பார்வையில் நிறைய வசனங்கள் சொல்லலாம். வாழ்க்கை என்றால் பல இடர்கள் வரும். அதை எதிர்கொண்டால் சில துயர்கள் வரும். அதை கடந்து தொடர்ந்தால் உயர்நிலை வரும். கோயிலுக்கு செல்வதெல்லாம் வேலையற்ற வேலை என்பான். தன் மகளை சாமி என்று அழைத்து மடியில் அமர்த்தி கொள்ளும் அப்பன்கள். மகள் அதிகாரம். தவறான புரிதலுக்கு பின்னாடி ஒருத்தர் இப்படித்தான எப்படி முடிவு செய்றீங்க? உண்மை என்னன்னு தெரியாம இங்க நிறைய பேர் பிடிச்சவங்களை எல்லாரையும் இழந்து கொண்டிருக்காங்க. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும். உடலும் மனமும் தான் உன்னுடைய முதல் நண்பர்கள் என்று எப்போதும் உனக்கு புரிகிறதோ அன்று முதல் நீ தெளிவடைவாய். வரம்புக்குட்பட்ட காதல்தான் நேசிப்பவர் மீது உடைமையுணர்வு கொள்ளும். ஆனால் எல்லையற்ற காதலோ காதலை மட்டுமே வழிநடத்தும்.
உன் கோபத்திற்கு பின்னால் நியாயமான காரணம் இருந்தால் எமனாக இருந்தாலும் சரி, எதிர்த்து நில் நண்பா. செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். நீ ஏதாவது சொல்வதற்கு முன் யாராவது உன்னிடம் அப்படி சொன்னால் உனக்கு அது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார். வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது நண்பா, நினைவில் கொள். உடைத்து விட்டார்கள் என்று நொறுங்கி போகாதீர்கள். எத்தனை முறை உடைந்தாலும் உங்களை கை தூக்கிவிட யாரோ ஒரு சரியான நபரை இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ அன்பு செய்ய துவங்கிய அடுத்த கணமே புறக்கணிப்பின் புள்ளியும் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. உதிர்வோம் என புரிதல்தானே மலர்தல். பயணத்தை ரசிக்க வேண்டுமென்றால் சுமைகளை குறைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை ரசிக்க வேண்டுமென்றால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். தீயவற்றில் ஈடுபடாமல் நம்மை கட்டுப்படுத்தி கொள்வதற்கும் நல்லவற்றில் ஈடுபடுவதற்கும் நாம் 2 முக்கிய விஷயங்கள் இதயபூர்வமாக உள்வாங்கிக் கொண்டு அவற்றை மதித்து நடக்க வேண்டும். ஒன்று விடாமுயற்சி, மற்றொன்று எதிர்த்து நிற்றல். ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களால் நிறைய லாஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். தோல்வி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயமானாலும் சரி, கடந்து போகணும். இல்லை அப்படின்னா போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டு அடுத்த விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை எல்லாமே நமக்கு சுவாரஸ்யமாக தெரிய ஆரம்பிச்சிடும் நண்பா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.